இந்த ட்ரைபல் வில்லேஜ் பசங்கள்ட்ட செஸ் விளையாண்டு 2 கேம்லயுமே தோத்துட்டேன். இருந்துமே நான் ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த ஊர்ல பேசிக்கான வசதிகள் எதுவுமே இல்லைனாலும் ஈவினிங் எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க. பொதுவா வில்லேஜ்ல விளையாடுற மாதிரி கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட்னு சொல்லி விளையாடாம இவங்க வந்து செஸ் விளையாடுறாங்க. செஸ் மாதிரியான கேமுக்கெல்லாம் கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து இந்த மாதிரி வில்லேஜில் இருக்க ட்ரைபல் பசங்க இவங்கெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதனால தான் அவங்க வந்து கபடி, ஃபுட்பால் அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஈஷா வாலண்டியர் வந்து ப்ரொஃபஷனலா எப்படி செஸ் எல்லாம் விளையாடணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பட்டியார் கல்வியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 பேத்துக்கு தான் சொல்லி கொடுத்தோம். இப்போ பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப நிறைய பேரு செஸ் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அட்வான்ஸா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. நிறைய காம்ப்ளெக்ஸான பொசிஷன் கூட இன்ட்ரெஸ்டடா நிறைய சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவர் ஒருத்தர் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட செஸ் விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம் வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க. ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பா பட்டியார் கோவில் பதி மாதிரி இன்னும் பல கிராமத்து குழந்தைங்களுக்கு வந்து செஸ் இருந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க செஸ் விளையாடுற குழந்தைங்களோட ஃபியூச்சர் மட்டும் இல்லாம இந்த கிராமத்தோட ஃபியூச்சருமே மாறுங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரு மனிதன் தன்னோட நாலேஜை வந்து இலவசமா கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.